Perfect. Okay, good morning. Good morning. How are you all doing? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Fine, great. நல்லா இருக்கீங்களா? Good, me too. I am very happy today. I hope you also feel happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். I think that yesterday's graduation was amazing. நேற்றைய வெளிப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு நான் நம்புறேன். And I think you should be really, really proud of yourself. நீங்கள் உங்களை குறித்தே மிக பெருமையா நினைத்துக் கொள்ள வேண்டும். For completing this education. இந்த வகுப்பை நீங்க முடித்ததுக்காக பெருமைப்பட வேண்டும். Now I want to start in a little bit different way today. இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான முறையில ஆரம்பிக்க விரும்புறேன். And I will soon invite Debbie to talk a little bit. விரைவில் சிஸ்டர் டெபியை கூப்பிடுவேன். அவங்க நம்ம அதில பேசுவாங்க. But before we do that, I would like you all to stand up and follow me and dance, because I think you like to dance. Do you like to dance? நான் இதை செய்வதற்கு முன்ன உங்களை எல்லாரும் ஒரு காரியத்தில் நடத்த விரும்புறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. டான்ஸ் ஆட பிடிக்கும் தானே? Yes, good. I will step up here. Okay, I will just show a little bit. Okay, just follow me. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. Yes, good. And then you roll your hands like this and you step forward. And then you jump back, jump, 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 jump. Yes, good. And then we put both our hands up. Jump to the side. Jump around. And then you can do this. இதெல்லாம் நல்லா பண்ணு. 1, 2, 3. Other side. இந்த சைடு. Good. நம்ம எல்லாம் ஜிகிர் சக்கா நிக்கிற போறோம். Now you know everything. Now we just start the music.
Well done. சிறப்பு. Please sit down. எல்லாரும் உட்காரலாமா? Thank you. Okay, so now you have been dancing some African dance. இப்போ நீங்க ஆடுறது ஒரு ஆப்பிரிக்கன் டான்ஸ். And the word webale, it means thank you, and we say thank you to the Lord. வெபாலே என்ற வார்த்தையுடைய அர்த்தம் தேங்க் யூ, நன்றி. Yes. Now I will leave to Debbie a little bit. She wants to come with a testimony to you. சிஸ்டர் Welcome. டெபி கிட்ட கொடுக்குறோம், அவங்க ஒரு சாட்சியை பகிர்ந்துக்குவாங்க. That is a wonderful example of what you can do with children. இப்போ நம்ம பார்த்தது தான் நம்ம சிறுவர் மத்தியில செய்ய போகிறதுக்கான பெரிய உதாரணம். I don't know where that is. You enjoyed doing that as an adult, didn't you? நீங்க பெரியவங்களா இருந்தோ இதை செய்ய ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க தானே? Julia does things like that with children all over Tanzania. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம ஜூலியா அவங்க பசங்க மத்தியில தஞ்சைனால ரொம்ப காலமா இதை செஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்காங்க. And the children love it. பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். I wanted to tell you just a very short testimony about children's ministry. உங்க மத்தியில நான் சிறுவர் ஊழியத்தை குறித்த ஒரு சிறிதான சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். I was born into a Christian home. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தேன். My parents were faithful in church. என்னுடைய பெற்றோர்கள் சபையில ஒரு பெரிய விசுவாசியா இருந்தாங்க. And in our small church, we had a good children's ministry. எங்களுடைய சிறிய சபையில ஒரு சிறப்பான சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டு வந்தது. As a very young child, I started learning Bible stories and all about Jesus. நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறப்பவே வேதாகமத்தில் இருக்க கதைகளை கத்துக்கிட்டேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமா கத்துக்கிட்டேன். And they taught the children about giving offerings and tithing. சிறு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு காணிக்கை கொடுப்பதும் தசமபாகம் கொடுப்பதை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. And they started teaching us when we were very young as we grew. நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்பவே இதை சொல்லி கொடுத்து நாங்க வளர வளர அப்படியே கற்றுக்கொள்ள உதவி செஞ்சாங்க. So when I was 7 years old, I asked Jesus into my heart. நான் எனக்கு 7 வயசு இருக்கிறப்போ நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டேன். And by the time I was 9 years old, I knew that God had something special for my life. எனக்கு 9 வயசு இருக்கிறப்போ நான் நிச்சயமா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ விசேஷமான காரியத்தை வைத்திருக்கிறார் என்று. Sometimes we think children will not understand spiritual things. அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சிறு பசங்க ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். But they absolutely can understand spiritual things. ஆனா சிறு பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை நிச்சயமா புரிந்து கொள்வாங்க. So if you as a pastor do not have something with children, நீங்க ஒரு ஊழியக்காரரா பாஸ்டரா பசங்க கிட்ட ஒரு உறவு இல்லனா start asking the Holy Spirit to help you to know what to do with children. இப்பொழுதே பரிசுத்தாவியானவர் கிட்ட கேளுங்க, நான் சிறுவரை கொண்டு என்ன செய்ய வேண்டும்னு கேளுங்க. It may be just like Julia said, bringing the children forward and telling them a little story. நம்ம ஜூலியா சகோதரி சொன்னது போல இருக்கலாம். சிறு பசங்களை முன்னாடி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கதை சொல்றதா இருக்கலாம். It may be going into your little village or your little town and gathering children and doing something special with them. இல்லாது நீங்க உங்க கிராமத்துக்கு போய் பசங்க எல்லாம் ஒண்ணா கூட்டி வச்சு அவங்க கூட ஏதோ ஒரு பயிற்சி பண்றது அது வேணா இருக்கலாம். I have a family member a young couple. எங்க குடும்பத்துல ஒரு நபர் இருக்காங்க. அவங்க ஒரு புது திருமண தம்பதி. Young couple, and they have a 7-year-old child. அவங்களுக்கு ஒரு 7 வயசு குழந்தை இருக்கு. They have never attended church, any of them. அந்த 3 பேரும் இதுவரைக்கும் சபைக்கு வந்ததே இல்ல. But somebody started talking to the 7-year-old about Jesus. ஆனா யாரோ ஒருத்தர் அந்த 7 வயசு குழந்தை கிட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்காங்க. So she told her parents, I want to go to church. இந்த பெண் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் சபைக்கு போகணும்னு சொல்லி இருக்காங்க.
And the whole family, the mom, the dad, and the little 7-year-old, started going to church. அந்த முழு குடும்பம் அம்மா அப்பா அந்த 7 வயசு பெண்ணு முழு குடும்பமா சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. And all of them now are saved. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. They're very involved in their church. அவங்க சபையில அதிகமான ஈடுபாடோடு இருக்காங்க. And it was all because somebody reached out and talked to a child. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் போய் அந்த சிறு குழந்தைகிட்ட பேசினதால நடந்துச்சு. If you will make what is important to Jesus important to you, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எது முக்கியமோ அதை உங்களுக்கும் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, and we know children are important to Jesus, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப முக்கியம்னு. He will build your church. அவர் உங்களுடைய சபையை கட்டுவார். You may get families for just one child that you reach out and touch. ஒரு குழந்தையை சந்திப்பது மூலமா குடும்பங்களை சந்திப்பீர்கள். So it is very important. இது ரொம்ப முக்கியமானது. Bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. Thank you so much. Thank you Debbie. sister. நன்றி. Yes. Okay. So if we just look at the screen, நீங்க இந்த ஸ்கிரீனை பாத்தீங்க, டிவியை பாத்தீங்கன்னா, there's an evangelist. His name was E.W. Kenyon. ஒரு சுவிசேஷகர் இருந்தார், அவர் பேர் E.W. Kenyon. And he said, it is impossible to evangelize a nation without reaching the children of that nation. ஒரு தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்வது ரொம்ப கடினமா இருக்கும். அந்த தேசத்துல இருக்க பசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லனா இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்றது கடினமா இருக்கும். If there's no plan to reach the children, pastors have to restart evangelistic efforts every 10 years. பிள்ளைகளை சந்திக்க பாஸ்டருங்க தீர்மானம் பண்ணலனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளை எப்படி அனுபவது என்ற ஒரு தீர்மானத்தை பண்ணி சபையில சுவிசேஷத்தை பரப்பணும். Every 10 years. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. That means if we put efforts in the children, we will have a coming wave of adults that are Christian already. நம்ம சிறுவர் ஊழியத்துல அதிகமான காரியத்தை செஞ்சோம், அதிகமான ஈடுபாடு காட்டணும்னா வரும் காலத்துல கிறிஸ்துவர்களாய் மாறின பெரியோர்கள் நம்ம சபையில இருப்பாங்க. We will look at how this would look like maybe in India. இது இந்தியால எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாமா? It's not working. Okay, good. Just this one. In India, this is information from 2020, okay? So there are 1,377,000,000 people living in India at 2020. 2020 வருஷத்தின் சென்சஸ் பிரகாரம் இந்தியால 137 கோடி ஜனம் வாழறாங்க. It's a lot of people, right? நிறைய ஜனம் தானே? 37% of these are represented by children under 18 years. 37% இந்த 137 கோடியில 37% 18 வயசு கீழே இருக்கிற பிள்ளைகள். Okay? Yeah. That means that 510 million children, or if you would like, 500 million people are children in India. அப்படி நம்ம பார்த்தோம்னா 5 கோடிக்கு மேல சிறு பிள்ளைகள் இருக்காங்க. Imagine if we would focus on the children in India. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன், இந்தியால இருக்கிற சிறுவர்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தணும்னா, and we will get more focus on the children and get them into church, or we go out from church. நம்ம கவனம் செலுத்தி பசங்களை சபைக்குள்ள கூட்டிட்டு வரது பண்ணலாம், இல்ல நம்ம சபையில இருந்து வெளியில போய் ஜனங்க மேல கவனம் செலுத்தலாம். We can go out on the streets. நம்ம தெருக்களுக்கு போலாம். And I don't mean that we have to put up a speaker. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு ஸ்பீக்கர் அமைச்சு ஒரு சவுண்ட் சிஸ்டம் அமைச்சு பேசணும்னு நான் சொல்லல. We can just go out and talk to children. நம்ம சாதாரணமா போய் பசங்க கிட்ட பேசலாம். Be with children. அவங்க கூட இருக்கலாம். Encourage children. அவங்களை உற்சாகப்படுத்தலாம். And they will be interested. அவங்களுக்கு இது மேல ஒரு ஆர்வம் வரும். And then when they are interested, அவங்களுக்கு இந்த ஆர்வம் வந்த பிறகு we can invite them அவங்களை வரவேற்கலாம். to groups where we study together.
நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குழுவா ஆண்டுடைய வார்த்தையை படிக்கிற இடத்துக்கு அவங்கள வர வைக்கலாம். We read the Bible together. நம்ம வேதாகமத்தை ஒண்ணா சேர்ந்து வாசிக்கலாம். And then அதுக்கப்புறம் when they feel, yeah, I would like to go to church. அவங்க ஆமா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நானும் சபைக்கு போக விரும்புறேன்ற மனநிலைக்கு வரப்போ we bring them to church. அவங்கள சபைக்கு கொண்டு வருவோம். And when we bring them to church, அவங்கள சபைக்கு கொண்டு வந்தப்போ their families will be interested. அவங்க குடும்பமும் அதுல ஈடுபாடு காட்டும். I tell you, that is how you can save India. நான் சொல்றேன், இப்படித்தான் நீங்க இந்தியாவை காப்பாற்ற முடியும். Amen. All right, let's continue. தொடர்ந்து பார்க்கலாம். There's something called the 4:14 window. 4 இருந்து 14 இப்படி ஒரு காரியம் இருக்கு. It means அது என்ன சொல்லுதுன்னா, that between the age of 4 and 14 4 இருந்து 14 வயசுக்குள்ள is the best time to reach a person. ஒரு மனிதனை அணுகுவதற்கு சரியான வயசு 4 இருந்து 14. With the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல. Why? ஏன்? We will take that later. Okay, yeah, we will take that later. So the first 7 years in a person's life முதல் 7 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில is laying a spiritual ஒரு foundation. ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை போடுவது. And this part of your life is the most important part to determine your later religious attitudes. இந்த முதல் 7 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த மனிதனுடைய பிற்கால ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த முதல் 7 வருஷம். So if you're exposed to God or Jesus early in your age, early as a child, நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட ரொம்ப சிறு வயசுலே அவங்களை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா, it's more likely that you would like to follow when you're even older. அவங்க வயசான பிறகு, அதுக்கு வளர்ந்துட்ட பிறகும் அதே பாதையில நடந்து கொள்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. By the age of 13 years, 13 வயசுல a child has formed the majority of what they believe. அந்த பிள்ளை எதை நம்புதோ அத Yeah, மெஜாரிட்டி most of the things that they believe. பெரும்பான்மையா அந்த பிள்ளை என்ன நம்புதோ அதுக்கு தீர்மானத்துக்குள்ள வந்துடும். Yeah. So if there is a God, கடவுள் இருந்தார்னா, or if there are many gods, அதிகமான கடவுள்கள் இருந்தாங்கன்னா, if the Bible is reliable, நம் வேதம் நம்பத்தக்கதாக இருந்தா, or if I should believe in something else, இல்ல நான் வேற ஏதாவது நம்பணுமா, is there Holy Spirit and Jesus, பரிசுத்த ஆவியானவரும் தேவரும் இருக்கிறாங்களா, கிறிஸ்துவும் இருக்கிறாங்களா, or should I believe in all of these other gods here? இல்ல வேற மற்றவர்கள் கருதுகிற தேவர்களை நான் நம்பணுமா? There is a lot of gods here in India. இந்தியாவுல அதிகமான கடவுள்கள் இருக்காங்க. There is a belief of a lot of different gods. இங்க அதிகமான கடவுள்களை நம்புகிற ஜனங்கள் இருக்காங்க. If children are not exposed to Christianity, சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் விட்டால், they will be exposed to Hinduism அவங்க வேற மதத்துக்கு, இந்து மதத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவாங்க, or other religions that வேற are ஏதாவது here. மதத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவாங்க. Therefore, be quick to expose them to Christianity. அதனால ரொம்ப தீவிரமா சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். Otherwise, another religion will come and take them. நீங்க செய்யலனா வேற ஒரு மதம் வந்து இந்த காரியத்தை செய்யும். Amen. ஆமென். Amen. Can we be quick to expose the children for Christianity? Can we be that? வேகமா சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவ பக்கம் நடத்த முயற்சி செய்வீர்களா? Yes. Are we ready to go? ஜனங்களை போய் பசங்களை போய் சந்திக்க ரெடியா இருக்கிறீங்களா? Are we ready to reach the children? பசங்களை போய் சந்திக்க ரெடியா இருக்கிறோமா? I'm telling you, you are the one to reach the children. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் போய் அவங்க அணுகணும். You need to be the one to start. நீங்க தான் இத ஆரம்பிக்கணும். Yeah. So I'm encouraging you, go to the children. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பசங்க கிட்ட போங்க, சின்ன பசங்க கிட்ட போங்க. Up
Up here you can see 80% of all Christian people in the world received Jesus or started their journey to know Jesus before they turned 14 years. உலகத்தில் இருக்கிற 80% கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க 14 வயசுக்குள்ள இருக்கிறப்போ அந்த 14 வயசுக்குள்ள இருக்கிறப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால தான் இப்போ 80% கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. I just want to have a look how it looks like here. Were you exposed to Jesus before you were 14 years? இங்க நான் ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புறேன். உங்க எத்தனை பேர் 14 வயசுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க? Just reach your hand up. If you were exposed to Jesus, if you started to know Jesus, it doesn't mean that you have to be saved. You just knew who he was and you were interested. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா நான் கேட்கல. 14 வயசுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டு இருந்தீங்களா? அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சா? Exactly. I think it's 80% or a little bit more in here actually. எங்க பார்த்தாலுமே 80% ஜனங்கள் அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்காங்க. And that's why you are here, because you were exposed so early. அந்த காரணத்தினால தான் நீங்க இங்க இருக்கீங்க. ஏன்னா உங்களை அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் உங்களை சந்திச்சிருக்காரு. So we don't wait until the children grow up to read the Bible together with them. பசங்க வளர்ற வரைக்கும் நம்ம காத்து நிற்க வேண்டாம். பசங்க வளர்ந்து நம்ம கூட பைபிள் ஸ்டடிக்கு வரட்டும்னு காத்து நிற்க வேண்டாம். Let's start now. இப்பவே ஆரம்பிக்கலாம். Amen? Amen. Good. Okay, Proverbs 22 and verse 6. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Please read. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 22:6. I'm sorry, it is in English. Amen. Amen. Good. Thank you. Yeah, this says what we have been talking about. Train up the child in the way they should go, and even when he is old, he will not depart from it. நம்ம பேசினது தான் இந்த வசனமும் சொல்லுது. பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசுல கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அவன் முதிர் வயது ஆகிறப்போ அந்த பாதையை விட்டு விலக மாட்டான். If we start when they are young, they will more likely follow when they are older. நம்ம அவங்க சிறு பிராயத்தில் இருக்கிறப்பவே நம்ம ஆரம்பிச்சோம்னா அவங்க முதிர் வயது வர்றதுக்குள்ள அதை முழுமையா கடைபிடித்துக் கொண்டே வருவாங்க. Amen. Amen. Good. Let's see. Oh, I didn't get my picture. Yeah, there he is. I like this picture. எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பிடிக்கும். Yeah, I got a little bit inspired by Paul. He did like this. எனக்கு பாஸ்டர் பால் சொன்னதுனால ஆர்வம் வந்துச்சு. அவர் இது சொன்னார் இல்லையா? பண்ணுங்க. Who is responsible of teaching the children? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க யார் பொறுப்பா இருக்கிறீங்க? யாரு பொறுப்பு? Exactly. Yes. Yeah, you see this guy, he's pointing at himself. Oh, am I? இங்க இந்த புகைப்படத்துல பாருங்க, இந்த மனுஷன் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக்கிறான். நானா கேக்குறாரு. And I would say, yes, you are. ஆமா, நீதான். Yeah. And this verse, we just had this verse, so I would just skip it for now. So, who is supposed to teach the children and who is supposed to welcome them? பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பிள்ளைகளை யார் வரவேற்க வேண்டும்? Yeah, these are children from your school here, from the school here. Dominion Harvest School இருக்கிற பசங்க இவங்க. So, the families, குடும்பங்கள், the church, சபை, the children and youth ministers. Sunday class teachersம் சபையோட வாலிபர் குழுவும். No, it didn't come. Us all. எல்லாரும். All of us. எல்லாரும் பிள்ளைகளுக்கு போதிக்கவும் வேண்டும், பிள்ளைகளை வரவேற்கவும் வேண்டும். Okay, so I would talk a little bit about the family. நான் குடும்பத்தை குறித்து கொஞ்சம் பேச விரும்புறேன். Okay. In the Bible it says that the family are supposed to teach the children how to walk with God. நம் வேதம் என்ன சொல்லுதுன்னா குடும்பம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா ஆண்டவர் கூட எப்படி நடப்பது என்று பிள்ளைகளுக்கு குடும்பம் சொல்லிக் கொடுக்கணும். We will go to Deuteronomy
chapter 11, and verse 18 to 19. உபாகமம் Please. 11ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18 இருந்து 19. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்கள் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. Yes, amen. Amen. You know, this verse is repeated 3 times உங்களுக்கு தெரியுமா இந்த வசனம் 3 தடவை in Deuteronomy. உபாகமத்திலே வருது. In chapter 4, 4ஆம் அதிகாரத்துல, in chapter 6, 6ஆம் அதிகாரத்துல, and in chapter 11. 11ஆம் அதிகாரத்துல. And all of these verses talk about teach them to your children. இந்த 3 வசனமும் நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது. And in chapter 6 it talks about love the Lord your God with all your heart, with all your mind, and all of your spirit, all of your strength. 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு ஆவியோடும் நம்பணும்னு சொல்லுது. And that is the Shema. It's called the Shema. And God wants it to be taught to the children. ஆண்டவர் அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And he says that we should talk about it when we sit in our house. நம்ம எப்போ சொல்லிக் கொடுக்கணுமானா, நம்ம வீட்ல உட்காரப்போ சொல்லிக் கொடுக்கணுமா, when you walk on the road, ரோட்ல போறப்போ சொல்லிக் கொடுக்கணுமா, and when you lay down and when you get up. நீங்க தூங்குறப்போ, எழுந்துக்கிறப்போ, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறப்போ. That is when you should teach it to your children. நீங்க எப்போ உங்களுடைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, that is like all the time. எப்பொழுதுமே சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். I sit, நான் உட்கார்றேன். sometimes I sit, இப்போ நான் உட்காரன்னு நினைச்சுக்கீங்களா, sometimes I walk, சில நேரங்கள் நான் நடக்கிறேன், sometimes I'm on the road, சில நேரங்கள் நான் ரோட் மேல இருக்கேன், sometimes I lay down, சில நேரங்கள் நான் படுக்கிறேன், sometimes I get up. சில நேரங்கள் வீழ்ச்சி எடுத்துக்கிறேன். But I should teach this to the children all the time. ஆனா நான் எல்லா நேரத்திலும் உன் பசங்களுக்கு இத சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். I think that means இது என்ன சொல்லுதுன்னா, that we should be an example for our children. இது என்ன சொல்லுதுன்னா, நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் சொல்லுது. And let them know what is happening in our lives. பசங்க நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஆகுதுன்றது பார்க்கணும். How do I turn to God when something is hard in my life? என்னுடைய வாழ்க்கையில ஏதோ கஷ்டமா இருந்தா எப்படி நான் ஆண்டவர் பக்கமா திரும்புறேன்றது பசங்க பார்க்கணும். How do I thank God when the challenge are through? என்னுடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தை நான் வெற்றி பெற்ற பிறகு நான் ஆண்டவரை எப்படி நன்றி சொல்றேன்னு பசங்க பார்க்கணும். Show with your life that you are with God all the time. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நீங்க ஆண்டவர் கூடவே இருக்கிறீங்கன்னு பசங்களுக்கு காட்டுங்க. That is how I interpreted this, at least. இது நேர்முகமா பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய விஷயம். And if the children come to you with questions, பசங்க உங்ககிட்ட கேள்விகளோடு வந்தா, listen. கேளுங்க. Let them have the questions. அவங்க கேள்வி கேட்கிறது நல்லதுதான், கேட்கட்டும். Answer if you can. உங்களால முடிஞ்சா அதுக்கான பதில சொல்லுங்க. But don't be afraid if you can't. உங்களுக்கு முடியலனா அது குறித்து நீங்க வேதனைப்படாதீங்க, பயப்படாதீங்க. You can just say, okay, I don't know right now. I will look it up. நீங்க இப்படி சொல்லலாம், இப்போ எனக்கு தெரியாது, நான் அதை பார்த்துட்டு இல்ல படிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லலாம். And you do that and you come back. அவங்க திரும்பி வந்துட்டு பிறகு இதை நம்ம செய்யணும். And some questions you just cannot answer. சில கேள்விகளுக்கு நிச்சயமா பதில் சொல்லவே முடியாது. Maybe it's only God who knows that. வெறும் ஆண்டவருக்கு மட்டும் தான் அந்த கேள்விக்கான பதில் தெரியும். But one good question to know, ஆனா பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு என்ன செய்வது? and that I think a child will ask, சில நேரங்களில் உங்க பசங்க அந்த கேள்விகளை கேட்கலாம். why did Jesus die? ஏன் கிறிஸ்து மரிச்சாருன்னு கேட்பாங்க. It's good to be ready with an answer. உங்க பசங்க இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்காக பதிலோடு நீங்க ஆயத்தமா இருக்கணும். Amen. Amen. We can read the Bible with them. நம்ம பசங்களோடு சேர்ந்து பைபிளை படிக்கலாம். We can pray with them. அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்.
And we can make it short at sometimes, but make it a little bit longer. Make them pray with their own words. நம்மளோட ஜெப நேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பசங்க அவங்களுடைய வார்த்தையில சொந்த வார்த்தையால ஜெபம் பண்ண அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம். And remember, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, children will not only do what they are told, பசங்க அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை மட்டும் செய்ய மாட்டாங்க, they will do what you do. நீங்க என்ன செய்றீங்களோ அதையும் அவங்க செய்வாங்க. Right? Yeah, amen. Okay, what can be a pastor's role? ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் சிறுவர் ஊழியத்துல என்னவா இருக்க முடியும்? Towards the family. குடும்பத்துக்கு. Yeah. As a pastor, you are very important. ஒரு போதகரா நீங்க ரொம்ப முக்கியமா இருக்கீங்க. First of all, you can be a role model. நீங்க ஒரு முன் உதாரணமா இருக்கணும். How you are to your kids. How you are to your kids நீங்க உங்க பசங்க கிட்ட எப்படி இருக்கீங்களோ shows other families how they can be to their kids. மற்ற குடும்பங்களுக்கு அவர்கள் அவங்க பசங்களை எப்படி நடத்தணும்னு காட்டும். If you say I pray together with my kids every night, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எப்பொழுதுமே எல்லா இரவும் ஜெபம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா other families will think, oh, that is good, I should do that too with my kids. சபை விசுவாசி சபையில இருக்க குடும்பங்கள் நினைப்பாங்க, ஆமா அது கரெக்ட்ல நானும் என் பசங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க. Or if you say I read the Bible together with my kids, நான் என் பசங்க கூட சேர்ந்து பைபிளை படிக்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா other will think, oh yeah, that is a good idea, I will do it too. ஆமா இது ஒரு சிறப்பான ஐடியா, நானும் என் பசங்க கூட சேர்ந்து பைபிள் படிக்கிறேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. And when you meet your kids in church, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை சபையில சந்திக்கிறப்போ, and I mean this நான் because sometimes I've seen pastors being harsh to their kids in church. நான் நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன் பாஸ்டருங்க அவங்க பசங்க கிட்ட ரொம்ப சபையில கடிந்து கொள்வாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். And if you are harsh to your kids in church, நீங்க உங்களுடைய சொந்த பசங்கள்கிட்டே சபையில கடிந்து கொண்டீங்கன்னா the families will also be harsh to their kids in church and at home. உங்களுடைய சபை குடும்பங்களும் அவர்களுடைய பிள்ளைகள் கிட்ட சபையிலும் சரி வெளியிலும் சரி கடிந்து கொள்வார்கள். They can only see what you're doing in the open. நீங்க வெளிரங்கமா என்ன செய்றீங்க அது மட்டும் ஜனங்க பாக்குறது இல்ல. And they can think you do the same thing at home. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க வீட்ல தனியா இருக்கிறப்போ இந்த காரியத்தை தான் செய்றீங்கன்னு நினைக்கிறாங்க. So it's important here to think, yeah, I should be kind to my kids. நீங்க ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்குது, நம்ம இதை யோசிக்கணும். நாம் நம்மளுடைய பசங்க கிட்ட ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்களா இருக்கணும். Even when I correct them. அவங்கள சிட்சிக்கிறப்போ கூட நம்ம ரொம்ப சாஃப்டா சிட்சிக்கணும். Amen. 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 Yes, support the families with a loving attitude. ஒரு பாஸ்டர் அவங்களுடைய குடும்பங்களுக்கு முன்பதாக ஒரு அன்பின் நோக்கத்தோட அவங்கள கவனிக்கணும். It's hard to be a parent. பெற்றோர்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். How many in here are parents? நீங்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீங்க? Yeah, almost all of you. Yeah. எல்லாரும் தான். Is it easy? உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கா? You go through life like it is, you just glide through being a parent? நீங்க அப்படியே ரொம்ப பரவச நிலையில இருக்கீங்களா பெற்றோர்களா இருக்கிறீங்கன்னு? No, not really. There are struggles, right? நம்ம பசங்க நமக்கு ரொம்ப தொந்தரு. And sometimes you just, oh, what should I do with this problem he is having? சில நேரங்கள்ல உங்க பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்து உங்களுக்கு தலை பிச்சுக்கலாம் போல இருக்கும். ஐயோ இவங்களுக்கு என்ன பதில் சொல்வதோன்னு. You get frustrated with your children sometimes. அவங்க மேல ரொம்ப அதிகமா கோவப்பட்டுறீங்க. That is true, we all do. ஆமா அது ரொம்ப உண்மை, நம்ம எல்லாரும் அதை செய்யறோம் தான். But ஆனா you as a pastor, நீங்க ஒரு ஊழியக்காரரா போதகரா, you can be there for the parents. You can be there for the parents. Listen to the parents. நீங்க பெற்றோர்களுக்கு உங்க சபையில இருக்கிற பெற்றோர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கலாம். Because the parents need someone to talk to. ஏன்னா பெற்றோர்கள் இந்த காரியத்தை யார்கிட்டனா பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. Just to hear a second opinion. அப்போ இந்த காரியத்தை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு நம்ம என்ன தீர்மானம் எடுக்கலாம்ன்றது குறித்து அவங்களுக்கு ஒரு இரண்டாம் ஒப்பீனியன் தேவைப்படுகிறது. You can come with advice. நீங்க பாஸ்டரா இருந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். And you are important for the parents. நீங்க உங்க சபையில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கீங்க. Make the families feel that they are welcome to church. குடும்பங்கள் சபைக்கு
வர ரொம்ப சுலபமா நீங்க தான் அதுக்கு வழி வகுக்கணும் பாஸ்டரா இருந்து. with a loving attitude. ஒரு அன்பின் நோக்கத்தோடு, அன்பின் குணத்தோடு. Like if there is a baby there and he is crying and is very, very loud, உங்க சபையில யாரோ ஒரு குழந்தை அழுந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கத்தி அழுந்துட்டு இருக்காங்க. we don't need to do like this. நம்ம அப்படியே இந்த கண்ணாடியை நிமிட்டி அந்த அபிஷியல் லுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Right? சரிதானே? Do you think the mother knows that the baby is crying? உங்களுக்கு தெரியுமா, அம்மாக்கு தெரியுமா இந்த நேரத்துல தான் குழந்தை அழுவுன்னு அம்மாக்கு தெரியுமா? Yes, she knows. அம்மாக்கு தெரியும். As a mother, you can hear your baby from almost 1 kilometer away. ஒரு அம்மாவா இருந்து உங்க குழந்தை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கத்துனா கூட உங்களுக்கு தெரியும் அது என் குழந்தை தான் கத்துதுன்னு. It's true. She knows her baby is crying. அம்மாக்கு தெரியும் அவங்க குழந்தை தான் அழுதுன்னு அம்மாக்கு தெரியும். And she knows it disturbs. அம்மாக்கு தெரியும் அது தொந்தரவை ஏற்படுத்துதுன்னு. It doesn't need anyone to tell her. அம்மாக்கு யாரும் வந்து நீங்க இது கண்ணாடியை கழட்டிட்டு இப்படி பார்த்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. She will go out அவங்க without you telling her. அவங்க நிச்சயமா நீங்க சொல்லாததுக்கு முன்னே குழந்தையை கூட்டிட்டு வெளியே போவாங்க. She will try to comfort the baby without you telling her. நீங்க சொல்லாமவே அவங்க குழந்தையை ஆறுதல் படுத்த முன் வருவாங்க. What you can do நீங்க என்ன செய்ய முடியும்? is maybe you can look at her நீங்க அவங்கள இப்படி பார்த்து with your loving eyes. உங்களுடைய அன்பான கண்களால. You have loving eyes. உங்களுக்கு அன்பான கண்கள் இருக்கா? தூங்குற கண்கள். Yeah. You have loving eyes. உங்களுக்கு எல்லாம் அன்பான கண்கள் இருக்கு. And we know, because we all know what she's going through. That is hard. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு தாய் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். So let's not give her bad conscience. நம்ம அவங்கள ஒரு குற்றவாளியா பார்க்கிறது வேணாம். We help her நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். and encourage the அவங்களை mother. உற்சாகப்படுத்தணும். We can invite parents for discussion or training. நம்ம பெற்றோர்களை சபையில பாஸ்டரா இருந்து பெற்றோர்களை கூப்பிடலாம். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதுன்ற ட்ரைனிங்க்கு கூப்பிடலாம். Parents that have children in different ages can help each other. இப்போ வயசின் அடிப்படையில குழுவா பிரிச்சுட்டு ஒருத்தர் அவங்க அட்வைஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க நம்ம அலோவ் பண்ணலாம். So if you meet 10 parents together and you start to discuss what is your problem, how can we help you with something? ஒரு உதாரணத்துக்கு 10 குடும்பங்களை நீங்க சந்திக்கிறீங்க, 10 பெற்றோர்களை சந்திக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்க பிள்ளைங்க கிட்ட என்ன பிரச்சனை நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. There will come a lot of good advices just from that group. அந்த 10 குடும்பங்கள் மத்தியிலேயே அதிகமான ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகள் வரும் நம்மளுக்கு. But pastors, you need to initiate ஆனா ஊழியக்காரர்களா நீங்க இத ஆரம்பிக்கணும். for the parents to meet and discuss together. பெற்றோர்கள் வந்து ஒண்ணா கூடி டிஸ்கஸ் பண்ண பாஸ்டரா நீங்க இத ஆரம்பிச்சு விடணும். So they can meet each other and they can get some knowledge from each other. ஒரு பெற்றோர் இன்னொரு பெற்றோரை சந்திச்சு அவங்க பசங்க எப்படி வளர்த்தாங்கன்ற ஒரு அட்வைஸ் ஒருத்தருக்கு கிடைக்க, இந்த அறிவை கிடைக்க பாஸ்டர்கள் முன் வந்து இதை செய்யணும். Amen? Amen. Amen. Just wave a hand. Yes. Strong family, strong church. Weak family, weak church. பலமான குடும்பம் பலமான சபை, பலவீனமான குடும்பம் பலவீனமான சபை. Yeah, I agree. And be there for the families because that is how your church will grow. உங்களுடைய சபை குடும்பங்களுக்காக நீங்க இருக்கணும், அப்பதான் உங்களுடைய சபை குடும்பம் வளரும். Your church will grow through the families. உங்களுடைய சபை குடும்பங்கள் மூலமா தான் வளரும். Amen. 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 Okay, the church. சபை. The church is an extended family. சபை வந்து Like it's the bigger family, big family. சபை வந்து ஒரு இன்னொரு பெரிய குடும்பம். Yeah, good. Like Matthew, we will not read it right now. Matthew 19:13 to 15. வாசிக்க வேணாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல We don't need to read it right now வாசிக்க வேணாம். because we have already read it நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் a few times. நிறைய டைம்.
But people is not saying those words to families only, at least not only to families. அந்த வார்த்தைகள் குடும்பங்களுக்கு மட்டும் சொல்லப்படல. He is telling the people, let the children come to me, don't hinder them. எல்லா ஜனத்துக்கும் பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள். That means that we all need to help the children come to Jesus. அப்ப இது என்ன சொல்றதுன்னா, குடும்பம் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் வர வழிவகுக்கணும். And as a church, we can create an welcoming environment for the children and families. நம்ம ஒரு சபையா பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வர ஒரு வரவேற்கிற ஒரு இயற்கையான ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கணும். And if children hear that there is a very welcoming environment in that church, it's very good to kids. They let kids go up on stage and they can dance. Suppose ஒரு சபையில பசங்களை ரொம்ப நல்லா வரவேற்று அவங்கள பரவாயில்ல, நீ போய் ஸ்டேஜ் மேல போய் டான்ஸ் ஆடு, நீ எப்படி இருக்கிற அப்படி இருந்த இப்படி ஒரு சபை இருந்துச்சுன்னா, and every time I come to church my pastor gives me a high five. நான் எப்பவுமே சபைக்கு வரப்போ என் பாஸ்டர் என்ன பார்த்து ஒரு ஹை ஃபைவ் கொடுத்தா, if a child tells that to another child, இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லும், they will be interested to come. அவங்களுக்கும் ஆர்வமா இருக்கும், வர ஆர்வமா இருக்கும். And all of a sudden you have a church full with outside children. சடனா பார்த்தோம்னா உங்க சபை முழுக்க பசங்க இருப்பாங்க. What? என்ன? Amen. Amen. You know, I have a pastor in Tanzania, ஒரு பாஸ்டர் தெரியும் தன்சானியால. and he decided I want to start a church and I want to focus on the children. அவர் என்ன தீர்மானம் பண்ணானா, நான் ஒரு சபை ஆரம்பிக்கணும், அதுக்காக முதலாவது நான் பிள்ளைகளை சந்திக்கணும் தீர்மானிச்சார். And he started with 4 adults and 4 children. அவர் ஒரு 4 பெரியவங்க 4 சிறு பசங்களோட ஆரம்பித்தார். And the adults, they kept being 4. பார்த்தோம்னா அந்த பெரியவங்க 4 பேராவா தான் இருந்தாங்க. But the children, they brought other children. ஆனா இந்த சிறு பசங்க மற்ற சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. So next Sunday, there were 6 children coming. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா 6 பசங்க வந்தாங்க. And the next Sunday, there were 8 children coming. அதுக்கப்புறம் இன்னொரு சண்டே பார்த்தோம்னா 8 பசங்க. And the children were increasing. பசங்க எண்ணிக்கையில உயர்ந்து கொண்டே வந்திருந்தாங்க. And also, after a while, the adults came as well. அதுக்கப்புறமா பெரியவங்க வந்தாங்க தான். And there was a certain mother ஒரு அம்மா இருந்தாங்க, that came to church. அவங்க சபைக்கு வந்தாங்க. And she said she had never been to church அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இதுவரைக்கும் சபைக்கு போனதே இல்லைன்னு சொன்னாங்க. since she was a small child. அவங்க சிறு பிராயத்துல இருந்து இதுவரைக்கும் சபைக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க. But because her son started to go to church, அவங்களுடைய பிள்ளை சபைக்கு வரத பார்த்து she wanted to see what is that all about. இந்த சபை எப்பேற்பட்ட இடம்னு பார்க்க அவங்க வந்தாங்க. Why do my son want to go to church? ஏன் என்னுடைய பிள்ளை சபைக்கு போக விருப்பப்படுறான்னு நான் பார்க்க வந்தாங்க. What is so interesting for him? அப்படி என்ன சபையில அவ்வளவு ஆர்வமா இருக்குன்னு பார்க்க வந்தேன். Maybe I should see what it is. நானும் அதை பார்க்கணும். And she came to church அவங்க அப்படி சபைக்கு வந்தாங்க. and she got saved. அப்போ ரட்சிக்கப்பட்டாங்க. Amen. ஆமென். Amen. So children, if they come alone, they will soon bring their parents as well. பசங்க இன்னைக்கு தனியா வந்தாங்கன்னா விரைவில் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வருவாங்கன்னு அர்த்தம். Your church will grow through the children and the families. உங்களுடைய சபை பிள்ளைகள் மூலமா பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மூலமா வளரும். To welcome the children is the whole church responsibility. சபைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, பிள்ளைகளை வரவேற்பது. But as a pastor, you set the attitude. ஆனா ஊழியக்காரா போதகரா நீங்க தான் அதை முதல் ஆரம்பிக்க வேண்டும். Be an example. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டும். When a new child come, ஒரு புது குழந்தை வரப்போ, hi, how are you? கையை கொடுத்து ஹாய், how are you? How are you? Yeah, good. எப்படி இருக்கீங்க? And your name is Paul. உங்க பேர் என்னன்னு Paul, I'm கேளுங்க. so happy to meet you, Paul. உங்களை சந்திப்பது Welcome ரொம்ப to church. சந்தோஷம்னு சொல்லுங்க. I hope you will feel at home. Yeah, good. You can sit over here. இது உங்க வீடு போல நினைச்சுக்கோன்னு சொல்லணும். And the child will feel seen ஒரு அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன தோணும்னா, and welcome. ஓ
ஓ என்ன வரவேத்தாங்களா, என்ன பார்த்தாங்களா, Someone is valuing me. என்னை யாரோ மதிக்கிறாங்க, கனப்படுத்துறாங்க, I feel worthy. எனக்கு நான் கனமா நினைக்கிறேன், Someone likes me. யாருக்கும் என்ன பிடிக்குது. Yeah. இந்த உணர்வு பசங்களுக்கு வரும். If a child feels welcome and loved, ஒரு பிள்ளைக்கு வரவேற்பும் அன்பும் கிடைச்சிச்சுன்னா, children have so special qualities. பசங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை இருக்கு. We talked about childlike sharing yesterday. நம்ம நேத்து பார்த்தோம் பிள்ளைகளை போல பகிர்வது என்று. If a child feel welcome and that something is good, ஒரு பிள்ளைக்கு வரவேற்பு கிடைச்சி அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, he will go and tell his friend, you know, I was in church yesterday and there was this pastor and he was so good. He said, welcome, and he asked my name and yeah, you should come. Yeah, he said he will come. அவங்க போய் மற்ற பசங்கிட்ட நேத்து என்னாச்சு தெரியுமா, நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்க இருக்கிற ஊழியக்காரர் என்னை பார்த்தாரு, என் பேரை கேட்டாரு, என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட நல்லா நடந்துக்கினாரு, நீயும் அந்த இடத்துக்கு வரணும் என்று வர வைப்பாரு. You can have a church full of children. நீங்க உங்க சபை முழுக்க பசங்களாவே இருக்கலாம். Just by showing the right attitude. சிறந்த குணத்தை காட்டுவதன் மூலமா சபை Amen. அதிகமான பிள்ளைகளால் நிரப்பப்படும். Are you awake? Yeah, good. எல்லாரும் மூழ்கி இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. Amen. Great. And just repeating from yesterday, Mark 9:36-37, the one who receives a child in my name also receives me, says Jesus. நேத்து நான் உங்ககிட்ட சொன்னதை திரும்பி ஞாபகப்படுத்துற மார்க் 9:36-37 வசனத்துல, ஒரு குழந்தையை யார் என்னுடைய நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றது. Can we receive the children? பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளலாமா? Yes. Amen. 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 Children and youth ministers. சிறுவர் மற்றும் வாலிப ஊழியங்கள். There are some people that has a special gift. சில பேருக்கு இந்த விசேஷித்த அழைப்பு இருக்கும். And they know exactly how to talk to children and how to teach children. அவங்களுக்கு ரொம்ப கரெக்ட்டா தெரியும் பசங்க கிட்ட எப்படி பேசுவது, பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது. We all should make and try to make an effort. நம்ம எல்லாரும் ஒரு பிரயாசப்பட்டு, but for some people it just comes naturally. ஆனா நம்ம எல்லாம் பிரயாசத்தோட அதை பண்ணுவோம், ஆனா சில பேருக்கு அது இயற்கையாவே வந்துடும். These people are very good to have as children and youth ministers. இப்பேற்பட்டவர்களை சிறுவர் மற்றும் வாலிப ஊழியத்துல நம்ம பயன்படுத்தணும், அவங்க ரொம்ப சிறப்பா செய்வாங்க. And children and youth ministers are important. ஆமா, வாலிப கூட்டத்துல ஊழியம் செய்றவங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க. And you can have children ministry any day during the week. வாரத்துல எந்த நாள்னா நீங்க சிறுவர் ஊழியம் வெச்சுக்கலாம். You can have it on Sunday at the same time as service. நீங்க சபை சண்டேல ஞாயிறு ஆராதனை நடக்கிற நேரத்திலே ஒரு சிறுவர்க்கான ஆராதனை வெச்சுக்கலாம். You can have it on Saturday. இல்ல ஒரு சாட்டர்டே வெச்சுக்கலாம். Or you can have it an afternoon during the week. அந்த ஒரு வாரத்துல ஏதோ ஒரு மதியத்துல நீங்க வெச்சுக்கலாம். But it's good for the children to get something that is on their level so they understand it easy. பிள்ளைகளுக்கு அவங்களுடைய நிலைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கிடைப்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. So that they can have a chance to pray and to read the Bible and understand the Bible for them. அவங்களுக்காகவே ஜெபம் பண்ணிக்கவும், வேதத்தை படிக்கவும், வேதத்தை கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தும். I just want to tell a little bit about this picture. இந்த பிக்சர் குறித்து நான் There's something else there. Yeah. There it is. This is my co-worker Stanley in the middle. அங்க நடுவுல இருக்கிற என் கூட உடன் ஊழியக்காரர் ஸ்டான்லி. And this is when we were at a seminar out in a village. நாங்க ஒரு வில்லேஜ்ல ஒரு செமினாருக்கு போறப்போ இந்த போட்டோ எடுத்தோம். And the seminar just took so long time that time. அந்த செமினார் எவ்வளோ நேரம் நின்னுச்சுனா, there were a lot of delays which made it took a long time. ரொம்ப லேட் ஆரம்பிச்சனால ஒரு காரியமும் லேட் ஆரம்பிச்சனால ஒரு அதிகமான நேரம் செலவாச்சு. Because normally after a seminar we would end with a children's meeting just for the children.
நாங்க எப்பொழுதுமே ஒரு செமினார் முடிஞ்சிட்ட பிறகு இம்மீடியட்டா உடனே ஒரு சிறுவர்களை கூட்டி அவங்க கிட்ட பேசுற ஒரு வழக்கமா எங்களுக்கு இருந்துச்சு. But this time we were so delayed, so we didn't have time for it. இந்த டைம் நாங்க எவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னா பசங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கல. But the children were already there. ஆனா பசங்க அங்க ரெடியா இருந்தாங்க. And I was teaching. நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். And Stanley, he decided, ஸ்டான்லி இப்படி தீர்மானம் பண்ணாரு. okay, சரி, I will take these children. நான் இந்த பசங்க கிட்ட போறேன். And I will go over here in the grass. நான் அங்க போய் கீழே அந்த பில்லு இருக்கிற இடத்துல உட்கார்றேன். And then he sat down and he told a story அந்த பசங்க கூட அவர் போய் உட்கார்ந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சார். from the Bible. வேதாகமத்திலிருந்து ஒரு கதையை சொன்னார். The story of the prodigal son. கெட்ட குமாரன் என்ற கதையை சொன்னார். And he just told it to the children. அண்ட் அந்த பசங்க கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தாரு. And when he told this story, more and more children came. இந்த கதை அவர் சொல்லிட்டே இருக்கிறப்போ இன்னும் அதிகமா பசங்க வந்து சேர்ந்துட்டே இருந்தாங்க. It's hard to see on this picture, but it's around 100 children around him. உங்களுக்கு தெரியுமா இந்த புகைப்படத்துல அதை நாங்க காட்ட முடியல. அங்க ஸ்டான்லியை சுத்தி 100 பசங்க வந்தாங்க. Just listening to him. ஸ்டான்லி சொல்றதை கேட்க மட்டும். Because he took time with them. ஏன்னா ஸ்டான்லி அவங்க கூட டைம் எடுத்தார். He took time with them. He prioritized them. நேரத்தை ஒதுக்கி அவங்களை முக்கியப்படுத்தி அவங்க கூட நேரத்தை செலவிட்டார். Because he thought they are important. ஏன்னா ஸ்டான்லிக்கு தெரியும் பிள்ளைகள் முக்கியமானவர்கள். Amen. A children minister like this is someone you should value. இப்படி ஊழியம் செய்கிற சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒருத்தரை சபை அங்கீகரிக்க வேண்டும், சபை கனப்படுத்த வேண்டும். Because even if there's no time, they will take time. நேரமே இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா ஷெட்யூல் அதிகமா இருக்கு, நேரமே இல்லாத நேரத்துல இந்த சிறுவர் ஊழியத்தை செய்றவங்க அவங்களுக்குனே ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த ஊழியத்தை செய்வாங்க. And even if it looks like it is impossible to have children ministry, they will make it children ministry. ஒரு சூழ்நிலை இருக்கும், இந்த இடத்துல சிறுவர் ஊழியம் நடத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தா அப்பேற்பட்ட ஜனங்கள் இல்ல நடத்த முடியும் என்ற ஒரு தீர்மானத்தோட வருவாங்க. Because they have a calling for the children. ஏன்னா அவங்களுக்கு சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஒரு பிரத்யேகமான அழைப்பு இருக்கு. God called them out to be with the children. ஆண்டவர் அவங்களை பசங்க கூட இருக்க அழைத்திருக்கிறார். As a pastor, you can encourage them. ஊழியக்காரரா அப்பேற்பட்ட நபர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். You can help to lift these ministers. இப்பேற்பட்ட ஊழியர்களை நீங்க எழுப்பணும். And you can help them to get what they need. அவங்களுக்கு என்ன தேவைன்றது பார்த்து அதை நீங்க சந்திக்கலாம். Because in children ministry you don't get a lot of offerings. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிறுவர் ஊழியத்துல அதிகமான காணிக்கை கிடைக்காதுங்க. Do children give a lot of offerings? எத்தனை பேர் சபையில அதிகமான காணிக்கை வருது சிறுவர் ஊழியத்துல? Hello? No. Okay. Yes, they don't. So பசங்க காணிக்கை கொடுக்கிறது இல்ல. as a church, சபையா you can help the children's ministry. சிறுவர் ஊழியத்தை நீங்க உற்சாகப்படுத்தலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம் சபையா. Yeah. And you can help them to get papers and pencils. நீங்க அவங்களுக்கு புக்ஸோ பென்சிலை வாங்கி கொடுக்கலாம். Or maybe they need mats on the floor. அவங்களுக்கு பாய் தேவைப்படலாம், மேட்ஸ் தேவைப்படலாம், அதை நீங்க சந்திக்கலாம். So that all of the children can sit down. எல்லா பசங்களும் ஒண்ணா உட்கார்றதுக்கான ஒரு மேட் நீங்க அரேஞ்ச் பண்ணலாம். Maybe they would need a speaker. இல்ல ஒரு ஸ்பீக்கர் அவங்களுக்கு தேவைப்படலாம். So that they can play music. அவங்க மியூசிக் வாசிக்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படலாம். There are different things that they can need that you as a church can help them with. அவங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு. இந்த வித்தியாசமான தேவைகளை சபையும் அதுக்கு அதை அணுகி அவங்களுக்கு உதவி செய்யலாம். Amen. ஆமென். Amen. So I say children's church. I know some say Sunday school, but Sunday school it seemed to me like it's more like a school. And yeah. நான் சிறுவருக்கான ஆலயம்னு சொல்றேன், நீங்க உங்கள சண்டே ஸ்கூல்னு சில பேர் சொல்றீங்க. நீங்க ஞாயிறு பள்ளின்றதால அது ஒரு பள்ளிக்கூடமாவே மாறிடுது. ஆனா நான் அது ஒரு சபைன்னு நினைக்கிறேன். And when we go to church, we don't go to school, right? நம்ம சபைக்கு போறப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையே. So when the children come to church, we call it children's church. இப்போ பிள்ளைகள் சபைக்கு வருகிறப்போ அது பிள்ளைகளுடைய சபையை நம்ம கூப்பிடுறோம். You do as you want, but that is how I say. உங்களுக்கு எப்படி இஷ்டமாகுதோ அப்படி நீங்க வெச்சுக்கங்க. ஆனா நான் சிறுவர் ஆலயம் தான் அழைக்கிறேன்.
Okay, as a pastor, ஒரு ஊழியக்காரரா you have a very important role உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. when it comes to the attitude towards children, families, and children ministry. நீங்க பிள்ளைகளை அணுகுவது மூலியமா, பெற்றோர்கள் அணுகுவது மூலியமா, குடும்பத்தை அணுகுவது மூலியமா இந்த காரியத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. The pastor in my church in Sweden, ஸ்வீடன்ல எங்க சபையுடைய பாஸ்டர் he says to me, என்கிட்ட இதை சொல்லுவாரு, at least 2 times per term, ஒரு வருஷத்துல 2 தடவை அட்லீஸ்ட் I will go to children's church and I will either just visit and be there together with the children or I will teach. நான் வருஷத்துல அட்லீஸ்ட் 2 தடவை சண்டே ஸ்கூலுக்கு போவேன், அந்த பசங்கிட்ட நேரத்தை செலவிடுவேன், இல்லாச்சும் அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். And I'll do that because I want the church to understand I think children's church is important. நான் இதை ஏன் செய்றேன்னா சபைக்கு புரியணும் சிறுவர் ஊழியமும் ரொம்ப முக்கியம்னு. Do you think children's church is important? சிறுவருக்கான சபை முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? Do you think children is important? நீங்க பிள்ளைகள் ரொம்ப முக்கியமான நினைக்கிறீங்களா? Amen. ஆமென். Amen. And you can show it by doing different things. If you teach about children and what Jesus said about children and how you should be with them in church, the church will see the value of the children. இயேசு கிறிஸ்து சிறுவர் மத்தியில எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு நம்ம சபையில செஞ்சோம்னா சபைக்கு சிறுவர் ஊழியம் எவ்வளவு முக்கியம்னு தெரிய வரும். We are building the future with children. How would you like your future to be? நாம் பிள்ளைகளோடு ஒரு எதிர்காலத்தை கட்டிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும்? If you teach to children, நீங்க பசங்களுக்கு போதிச்சீங்கன்னா you have more impact on how your future will be. அவர்களுடைய எதிர்காலத்து மேல அதிகமான தாக்கம் இருக்கும். Amen. ஆமென். Amen. Yes. If you don't have teachers for children's church, சிறுவர் ஊழியத்துக்கான டீச்சர் உங்க சபையில இல்லனா you can make your church a children's church for a bit. உங்க சபையை நீங்க ஒரு சிறுவருக்கான சபையா மாத்தலாம். Yes. Yesterday I talked about that I started to give a message here. நேத்து நான் உங்ககிட்ட பேசினேன், நான் இங்க ஒரு மெசேஜ் கொடுக்க வந்தப்போ And then I asked you, did you enjoy it? நீங்க அத என்ஜாய் பண்ணீங்கன்னு கேட்டனா? And you said yes. ஆமா நீங்க சொன்னீங்க. Yeah. So if you make your church a children's church for 20 minutes in a meeting, ஒரு சபையுடைய ஆராதனையில ஒரு 20 நிமிஷம் பசங்களுக்காகவே நீங்க அத மாத்துனீங்கனா, or you can make it more if you want, உங்களுக்கு விருப்பப்பட்டா இன்னும் அதிகமான நேரத்தை கூட அத எடுத்துக்கலாம். it will not disturb the meeting. அது சபையுடைய ஒழுங்கை டிஸ்டர்ப் பண்ணாது. It will just add the joy in the meeting. அது மகிமைப்படுத்தும். Amen. 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 Love and support the children, families, and children ministry. சிறுவர்களையும் குடும்பங்களையும் சிறுவர் ஊழியத்தையும் நேசித்து அதுக்கான உதவி செய்யுங்க. And that is how your church will grow. இப்படி செஞ்சா மட்டும் தான் உங்களுடைய சபை வளரும். Amen. 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 Now, இப்போ the time is already 12. 12 மணி ஆயிடுச்சு. And Paul has something to share. So we will give him the mic. Thank you so much for listening. And you are so good students. Thank you. இந்த பால் ஏதோ பேசுறதுனால அவருக்கு மைக் தரேன். Let's show our guest appreciation. Give our guest teacher a hand clap. எல்லாரும் உங்களுக்காக கரங்களை தட்டி உங்களை Amen. Amen. இன்னும் சத்தமா. Amen. We appreciate her very much. Very much. Okay. Now, I'm going to share about 5 minutes. I want to talk about 5 minutes நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன் about my experience. என்னுடைய அனுபவத்தை பத்தி. I was raised in a denominational church. எங்க சபை வந்து ஒரு பேர் கிறிஸ்தவ சபை. And it was very cold. You know, nobody said amen. Nobody clapped. We didn't have music. ரொம்ப கடினமா நடத்துவாங்க. யாரும் நல்ல பாட்டு பாட மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. எங்களுக்கு மியூசிக் எல்லாம் இருந்தது இல்ல. It had the life of a graveyard.
அங்க வந்து ஒரு கல்லறையில இருக்கிற மாதிரி தான் எங்க சபையே இருந்துச்சு. But when I was from the ages of 5 to 7, I had what I considered a truly called by God pastor. நான் 5 வயசுல இருந்து 7 வயசு இருக்கிற வரைக்கும் உண்மையாவே ஆண்டவர்னால அழைக்கப்பட்ட அந்த உறுதியை பெற்ற ஒரு பாஸ்டர் எனக்கு கிடைச்சாரு. His name was Pastor Garrett. பாஸ்டர் கேரட் அவரோட பேர். Here I am, 64 years old. இப்போ நான் 64 வயசா இங்க நிக்கிறேன். I still remember his name. அவருக்கு இன்னும் எனக்கு வந்து அவர் பேர் இன்னும் ஞாபகம் இருக்குது. When I went to church, நான் சபைக்கு போறப்ப when I was that young, அவ்வளவு சின்ன பையனா இருந்து நான் சர்ச்சுக்கு போனப்ப I was excited. நான் ரொம்ப மகிழ்ச்சியோட போனேன். They had a special class, Sunday school class for us. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் எங்களுக்காக வச்சாங்க. They had teachers for us. எங்களுக்காக சண்டே கிளாஸ் டீச்சருங்க வச்சாங்க. But that's not what I was interested in. ஆனா அதுக்காக ஒண்ணும் நாங்க போல. Pastor Garrett பாஸ்டர் கேரட் truly loved me. என்ன ரொம்ப நேசிச்சார், அதனால போனேன். And I would sit in church like this. சபையில இப்படிதான் உட்கார்ந்து இருக்குவேன். I would listen to him. அவர் சொல்றத கேட்குவேன். I didn't remember anything he said. நான் சொன்னாருன்னா ஞாபகம் இல்ல எனக்கு. How much can a 5-year-old understand? 5 வயசு பையனுக்கு வேறனா ஞாபகம் இருக்கும். I don't remember his sermons. அவர்னா மெசேஜ் கொடுத்தாருல எனக்கு தெரியாது. But I so wanted to be there. ஆனா நாங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். Why? ஏன்? For the 5-second handshake at the door. நான் உள்ள வரப்ப வாசல்ல நின்னு ஒரு 5 செகண்ட் எனக்கு கை குலுக்குவாரு. அதுக்காகவே அவர் பிரசங்கத்துல உட்கார்ந்து கேட்டுக்குவேன். He had this big hand. பெரிய கை அவருக்கு. It was like a cricket glove. கிரிக்கெட் க்ளவுஸ் மாதிரி பெருசு கை அவருக்கு. And he would do like this. அவர் இப்படி செய்வாரு. He would bend down. கீழ குனிவார். Look me in the eyes. கண்ணை பார்த்து With so much love. அன்போட He'd say, "Hey Paul, "Hey Paul, how you doing?" எப்படி இருக்கறேன்னு கேட்பார். "Good. நல்லா இருக்கறேன்னு சொன்னேன்." I felt so loved. எனக்கு எவ்வளவு அன்பு அவர் காட்டினாருன்றது உணர்ந்தேன் நான். My heart was open to God. ஆண்டவருக்கு இருதயத்தை திறந்து காமிச்சேன். But then அப்போ he had a heart attack and died. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு. And we got a pastor. புது பாஸ்டர் வந்தாரு. He was a big man. அவர் ரொம்ப உயரமான ஆளு. When I went to shake his hand, அவர் கை குலுக்கலாம்னு போனா he did like this. He did like this. And pushed me out the door. கை குலுக்கலாம்னு போனா இந்த மாதிரி பண்ணி ரோடு டோரை விட்டு கீழே தள்ளிட்டாரு என்ன. He never looked at me. என் கண்ணு கூட பார்க்கல. He never called my name. என் பேர் சொல்லி கூப்பிடல. My heart closed. மறுபடியும் ஆண்டவருக்காக திறக்கப்பட்டு என் இருதயம் மூடிக்கிச்சு. My heart closed. என் இருதயம் மூடிக்கிச்சு. From 5 5 வயசுல இருந்து to 14, 14 வயசு வரைக்கும் I refused to be baptized. ஞான ஸ்நானமே எடுத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். Every year, ஒரு வருஷமும் he told my parents, எங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாரு, "Your son, உங்க பையன் he's bad. ரொம்ப கெட்ட பையன். He's a bad boy. ரொம்ப கெட்ட பையன். He refuses to be baptized. ஞான ஸ்நானத்துக்கு வானான்னு சொல்லுகிறான். He doesn't listen in church. சபையில யார் பேச்ச கேட்க He மாட்டேங்கிறான். sleeps in church." சபையில வந்து தூங்கிடுறான் உங்கள மாதிரியே. And then when I was 11 and 12 and 13, எனக்கு 11, 12, 13 வயசு ஆச்சு. he would single me out in his sermon. அவருடைய பிரசங்கத்துல கூட என்ன கை காமிச்சு என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினதுவாரு. I was the only young person that didn't refuse to be baptized. நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுத்துக்கறியான்னு கேக்குறப்போ எடுத்துக்கறேன்னு சொல்லாத ஆள் நான் ஒண்டிட்டான். He would say at the end, கடைசில சொல்லுவாரு, "Everybody bow your heads." எல்லாரும் கண்களை மூடி தலையை கீழ Close your வணங்குங்கன்னு சொல்லுவாரு. கண்ணு மூடுங்கன்னுவாரு. I would sit right there நான் அங்கேயே உட்கார்ந்துக்குவேன். and I'd stand there like this. ஆனா நான் கண்ணு மூடாத இப்படியே பார்த்து நிக்குவேன். He wouldn't look at me at first. என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாரு. "You young people வாலிபர்களே, that have not been baptized, யார் இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறீங்களே, you're going to hell. நீங்க நரகத்துக்கு தான் போறீங்க. God is angry with you." ஆண்டவர் கோபமாக்குறாரு. And he would try not to look at me, என்ன பார்க்காம இதெல்லாம் சொல்லணும்னு நினைப்பாரு. but I was the only one with my head up. ஆனா நான் மாத்திரம் தான் கண்ணு திறந்து பார்த்துக்கினே இருக்கேன்ல. And when he said, "You young people மறுபடியும் வாலிபர்களே that சொல்றாரு, have not been baptized," ஞானஸ்நானம் எடுக்காதவங்களே, everybody in the church knew இந்த சபையில யாருக்கெல்லாம் அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. I was the only one. நான் மாத்திரம் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. So they do like this. அப்போ எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிக்குவாங்க, இந்த மாதிரி திட்டு பார்வை பார்க்குவாங்க. I knew that he had to look at me. அவர் என்னதான் பார்த்து சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியும். He was spitting, எச்ச துப்புனாரு, and he was angry, ரொம்ப கோபமா இருந்தாரு. and I was waiting. நான் காத்துக்கின்னு இருந்தேன். And when he looked at me, என்ன பாக்குறப்போ I did this. நான் இப்படி பண்ணேன்.
Huh? Listen, the number one rule of dealing with people is this. People don't care what you know until they know how much you care. Eh? The number one rule with people, whether they're old people or young people, வாலிபர்களோ வயசானவங்களோ is this. Yes. People do not care how much you know or even what you know until they know how much you care about them. நீங்க எவ்வளவு அதிகமா தெரிஞ்சுன்னு இருக்கிறீங்கன்றத பத்தி எல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்ல. அவங்க மேல நீங்க எவ்வளவு அக்கறை காட்டுறீங்கன்றத பத்தி தான் அவங்களுக்கு அக்கறை. I knew the first Sunday that man was our new pastor. I knew the first Sunday as a 7-year-old, he did not like children. I could feel it. முத நாள் அவர் வந்து எங்க சபைக்கு பாஸ்டரா ஆன அந்த முத நாளே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷன் அப்பதான் 7 வயசு தான் ஆகுது. அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷனுக்கு குழந்தைங்களை பிடிக்காது. And because he did not love me, I closed my heart and I closed my ears. அவர் என்ன நேசிக்கலன்றதுனால ஆண்டவருக்கே என்னோட இருதயத்தின் காதை நான் மூடிட்டேன். Listen, pastors, கவனிங்க பாஸ்டர். how hard is this? எவ்வளவு கஷ்டமானது. What's your name? பேர் என்ன? Yeah. பெல். பெல் பெல். Mani. Watch. Turn sideways. Hello, Mani. ஹலோ பெல். Hello, Mani. Hello, Mani. How are you? Fine. God bless you. Thank you. Thank you for coming. Thank you. Thank you. வந்ததுக்கு நன்றி. How hard is that? எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு? How hard is that? உண்மையா ரொம்ப கஷ்டமா இது? It's not hard. ரொம்ப கஷ்டமா இது? It's not hard. அவ்வளவு கஷ்டமா இது? Come up here. This young நீவாப்பா boy. நீவாப்பா. Huh? Every time. Come here. Joel. Joel. Every time I see Joel, எப்போலாம் நான் ஜோயல பாக்குறனோ do like this. நான் இப்படி செய்வேன். Now, that's not a traditional hug, அது ஒன்றும் கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு வழக்கம் கிடையாது. but he thinks that's cool. ஆனா அது செஞ்சா நம்ம கொஞ்சம் கெத்துன்னு It's நினைச்சுக்கிறான். different. அது செஞ்சா கெத்துன்னு நினைச்சுக்கிறான் அவன். Huh? Look at him. அவனை பாருங்களேன். How much does it cost me? இது நான் செஞ்சதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிடுச்சு. Stop what I'm doing நான் செய்யறதை நிறுத்திட்டு and show him love. அவனுக்கு அன்பு காட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிடுச்சு. ரொம்ப சின்ன நேரம். Look at him in the eye. அவன் கண்ணை பார்த்து Call his name. அவன் பேரை கூப்பிட்டு A good shepherd ஒரு நல்ல மேய்ப்பன் வந்து calls the sheep by their name. அவனோட ஆடுகளின் பேரை அறிந்து இருக்கிறான். We had over 200. We had like 250 people in the church. I could call the name of every child in the church. 250க்கு மேற்பட்ட ஆட்கள் என்னோட சபையில இருந்தாங்க. ஆனா எனக்கு என் சபையில இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட பேரும் ஞாபகம் வச்சு அவங்க நான் கூப்பிடுவேன். You want to learn some of my tricks? என் தந்திரம் எல்லாம் சில கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? You want to learn? கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? Can you give me 5 more minutes? எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் கொடுக்குறீங்களா? Okay, this is what I did. இதான் நான் செஞ்சேன். I had a woman in the church. என் சபையில ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. She had $1 million smile. அவங்க எப்பவுமே இப்படின்னு சிரிக்கிறவங்க. She was a black woman, கருப்பு ஆள் அவங்க. but she had white teeth like this. இந்த மாதிரி வெள்ளை பல்லு இருந்துச்சு அவங்களுக்கு. And everywhere she went, when she walked in the room, எப்பெல்லாம் வந்து அந்த ரூம் அறைக்குள்ள அவங்க வராங்களோ she's like this. எப்பவே சிச்சிக்கினே வருவாங்க. It's like the room lighted up when she came. அவங்க உள்ள வந்தாலே ரூம் ஃபுல்லா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கும். I bought her an instant camera, the kind of camera that spits the picture out immediately. நான் வந்து ஒரு கேமரா வாங்கி கொடுத்தேன். அந்த கேமரா எப்படின்னா போட்டோ எடுத்த உடனே அந்த போட்டோ வெளியே வர மாதிரியான ஒரு கேமராவை வாங்கி கொடுத்தாங்க. After church, சபை முடிஞ்ச உடனே she would go to the visitors அந்த சபையில வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற கிட்ட போவாங்க. with their families. அவங்க குடும்பத்தோட போவாங்க. She say hello. ஹலோ சிரிச்சிக்கினே சொல்லுவாங்க. They go hello. அவங்களும் ஹலோ சிரிச்சிக்கினே Can சொல்லுவாங்க. I take your picture? அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. Yeah. எடுத்துக்கலாம். So she said smile. சரிங்க. She take the picture அவங்க போட்டோ எடுவாங்க. and she would say, she would turn it over. அந்த போட்டோ திருப்பி She take a marker. அந்த ஒரு பென் ஒன்னு எடுத்து Say to the daddy, அப்பா what is your name? உங்க பேர் என்ன? Tom. Okay, Tom. டாம். உங்க பேர் டாமா? டாம். Mama, what is your அம்மா name? உங்க பேர் என்ன? Mary. மேரி. She write Mary. மேரி எழுதிடுவாங்க. Little boy, what is your name? சின்ன பையன் உங்க பேர் என்ன? Billy. டெல்லி. Billy. பேலி. Little girl, what is your name? சின்ன பெண்ணு உங்க பேர் என்ன? Sally. சாலி. Sally. சாலினி எழுதிடுவாங்க. Thank you so much. Thank you so much. Have a great day.
இங்க வந்ததுக்கு நன்றி, நல்ல நாள் இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல நாள் உண்டாகதான்னு சொல்லுவாங்க. 4 or 5 pictures. இது 4-5 போட்டோ எடுக்குவாங்க. What did she do with it? இந்த போட்டோ எடுத்து என்ன பண்ணாங்க? She would clip a hole in the corner and put a silver ring through and get all the pictures on that key ring. ஒரு கீ செயின் மாதிரி பண்ணிட்டு அன்னைக்கு நாளைக்கு எடுத்த எல்லா போட்டோவையும் ஒன்னா சேர்த்து அவங்க கீ செயின் மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க. On Monday morning, திங்கட்கிழமை காத்தால that's on my desk. அது என் டேபிள்ல இருக்கும். I'm studying the pictures. ஒவ்வொரு நாளும் அந்த போட்டோங்களை பார்த்துட்டே இருக்கும். I'm studying the names. அதுல இருக்கிற பேருங்களை பார்க்குவேன். இப்படிதான் எல்லாரும் பேரையும் கத்துக்கிறேன். Next Sunday, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை I'm outside the church. சபைக்கு வெளியே நின்று இருக்குவேன். They drive up again. புதுசா இப்போ ஒரு கார்ல வருவாங்க. Get out of the car. கார்ல இருந்து வெளியே வருவாங்க. They walk up. இப்போ சபைக்குள்ள வர்றதுக்கு வருவாங்க. I say, hey, Tom. ஏ டாம், Hey, Mary. ஏ மேரி, Hi, Billy. ஹாய் பில்லி, Hi, Sally. ஹாய் சாலி. 4 பேர் பேரை சொல்லி கூப்பிட்டுருவேன். அவங்க ஆச்சரியமா பாக்குவாங்க. Now, if I'm down at the front of the church before church, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபைக்கு வெளியே நின்று இருக்கிறப்போ maybe I forget their name. ஒருவேளை அவங்க பேரை மறந்துடுவேன். This black woman would come to me இந்த அம்மா சிரிச்சுனே அவங்க கிட்ட வருவாங்க. before church. சபைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நின்றுவாங்க பக்கத்துல. என் எதிரில நின்று We're continuing to talk, அப்படி நம்ம என்ன பேசுற மாதிரியே கை குத்தி என்கிட்ட பேசிக்கிற மாதிரியே நின்று but we're not talking. நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம். I'm saying to her, சும்மா அவங்க கிட்ட நான் சொல்லிருக்கேன். back row, அந்த மூணாவது வரிசையில blue coat, அந்த நீல துணி போட்டு தூங்கிக்கிறாரு, red dress. ரெட் ட்ரெஸ் போட்டு தூங்கிக்கிறாரு. Leaves me. இவங்க என் கையை விட்டுருவாங்க. She goes back to the couple. அந்த ஆள்கிட்ட புது ஆள்கிட்ட போவாங்க. Blue coat, ப்ளூ கலர் கோட், red dress. ரெட் ட்ரெஸ் போட்டு She said, உட்காந்துருவாங்க. hello. ஹலோ, Tell me your name. பேர் என்னங்க? John. ஜான், Lisa. லீசாவா? Goes out the back of the அப்படியே church. பின்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி போடுவாங்க. Side door. இந்த டோர்ல வந்துருவாங்க. She comes up to me again. மறுபடியும் என்கிட்ட வந்து We shake hands கை again. குலுக்கி, She says, John. அவங்க பேர் ஜானு, Lisa. அந்த பேர் லீசா She leaves. சொல்லிட்டு போயிடுவாங்க. When she leaves, வெளியே போறப்போ I go back there. இப்ப அந்த இடத்துக்கு போவேன். Say, hello, John. ஏ ஜான், Hello, Lisa. ஹலோ லீசா. ஷாக் ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். They come from a church and where they've been going to another church for 10 years. 10 வருஷமா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்காங்க. Still don't know their name. 10 வருஷத்துல அந்த பாஸ்டருக்கு உங்க பேரை தெரிஞ்சுக்கணும் கூட ஆர்வமே வரல. Don't know their children. அவங்க எத்தனை பசங்க கூட பாஸ்டருக்கு தெரியல. The church this one Sunday இந்த சர்ச்சுக்கு இதுதான் முறை வந்திருக்காங்க. know their name. அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டேன் நானு. I had people follow me after church. சபை முடிஞ்சவன நிறைய பேர் என்ன பின்தொடர்ந்து வருவாங்க. என் குழுவினர். Some of the staff there to keep the young women away from me. And it didn't happen. You know, it was a protection. Yeah. Teaching them how to take the enormous. என் கூட வேலை செய்யறவங்க வந்து என்ன சுத்தி நின்று என் கூடவே வருவாங்க. ஏன்னு பார்த்தா வாலிப பெண்கள் எல்லாம் என் கிட்ட வந்துருவாங்க. அவங்க எல்லாம் என் கிட்ட அண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன சுத்தி நின்றுவாங்க. இது நடக்கல, ஒரு சில நேரம் நடந்துச்சு. என் அபிஷேகம் என்ன வைக்க போயிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் விஷயம் நான் Every now and then, அடிக்கடி ஒரு தெளிலா வருவான். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு பொண்ணு சொல்லுவான். என் குழுவினர் ஒருத்தர் கூடுவேன். வருவாங்க. அவரு நான் தடுத்து நிறுத்துவாங்க. bring a woman. அவங்க கூட ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு வருவாங்க. Say, excuse me, எக்ஸ்கியூஸ் மீ, we have an emergency. எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குது. I need to speak to pastor. பாஸ்டர் கொஞ்சம் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்குது. And the young woman, Delilah, தெளிலா இருக்கிறாங்களே, she didn't know she was the emergency. அவங்க தான் அந்த அவசர வேலைன்னு அவங்களுக்கு தெரியாது. So they would take me away from her. என்ன அவங்க கிட்ட இருந்து கூட்டு வெளியே தூரம் கூட்டு போயிடுவாங்க. Listen also, கவனிங்களேன், there would be children there. அதே இடத்துல அந்த சபையில சின்ன பசங்களும் இருப்பாங்க. Their fathers would be. அந்த பெற்றோர் அந்த சின்ன பசங்களோட அப்பாக்கள் வந்து ரொம்ப கொடூரமானவங்களா இருந்தாங்க. One Sunday, ஒரு சண்டே I had a 10-year-old boy 10 வயசு பையன் என் கூட இருந்திருக்கான். pulling my coat. என் துணியை எப்படி இழுத்துன்னு இருந்தான். Pastor, பாஸ்டர், pastor, பாஸ்டர், turned around. நான் திரும்பி பார்த்தேன். I said, yes. நீ சொல்லுப்பா. He said, this week in my school, we're having a play, and I'm playing the main character in the play. பாஸ்டர், நான் இந்த வாரம் எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு டிராமா நடக்குது. அந்த டிராமால எனக்கு தான் வந்து ஹீரோ கேரக்டர் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னான். Now, why is he telling me that? ஏன் அதை என்கிட்ட சொல்லுகிறான்?
Why? ஏன்? Why? He wants me there. ஏன்னா நான் அங்க போயிட்டு அவன் டிராமாவை பார்க்கணுன்றதுக்காக என்ன கூப்பிட்டுக்கிறான். So I tell him, I asked him, what's your school? உன் ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்டேன். I called my secretary over. என் கூட ஒரு வேலை செய்யறவங்களை I கூப்பிட்டேன். said, Thursday, Thursday 10 o'clock, 10 மணிக்கு I'm at his school. அவன் ஸ்கூலுக்கு நான் போகணும் அப்படின்னு. He walks away. சந்தோஷமா போனான். On Thursday, Thursday நான் வந்துச்சு. the curtain's open. ஸ்கூல் திறந்தாங்க. His mama is there, அவங்க அம்மா இருக்கிறாங்க. but his alcoholic daddy's not there. குடிகார அவங்க அப்பா அங்க இல்ல. He's not looking for his dad. அவன் அவங்க அப்பாவை தேடல. The curtain's open. Okay. The curtain's open. திரை விளக்கப்பட்டது. There's a little boy. சின்ன பையன் இருக்கிறான், He's looking. பார்க்கறான். He sees his mom. அம்மாவை பார்த்தா, Looks around the crowd. அந்த கூட்டத்துல பார்த்தான். Then he sees me. என்ன பார்க்கறான்? There. நான் அங்க இருக்கிறேன். இப்படி பண்ண. ஹலோ சி. The little boy. சிறு பையன் என்ன பார்த்ததும் பெருமை. அவன் இன்னும் வளர்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. ஏன்? His pastor. அவன் பாஸ்டர் வந்துகிறார். ஒரு பாஸ்டர் வந்துகிறார். And you think on Sunday, ஞாயிற்றுக்கிழமை I speak, நான் பேசும்போது are they close or will it be open? அவன் இருதயம் திறந்திருக்குமா மூடி இருக்குமா? Pastors, பாஸ்டருங்களே, உனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. the church fills the gap where the family is failing the children in the nation. குடும்பம் கொடுக்காததை சபை கொடுக்க வேண்டும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி. I thank God for Julia ஜூலியாக்காக நன்றி, and her teaching. அவங்க டீச்சிங்காக நன்றி. And I think you should show her appreciation. அவங்கள பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆமென். We are very thankful to have you with us these 3 days, and you are such a blessing. And pastors, we realize children's ministry will bring a transformation in our church. That's very sure. ஊழியர்களாகிய நாம சிறு பிள்ளைகளின் ஊழியத்துல கவனம் செலுத்தணும். அந்த பிள்ளைகளை நாம சத்தியத்துல நடத்திட்டா நம்முடைய சபை வளரும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே சிறு பிள்ளைகளின் ஊழியம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் மினிஸ்ட்ரி. சபை வளர்ச்சிக்கு, சர்ச் குரோத்துக்கு பிள்ளைங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார்கள், மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். தேங்க்யூ பாஸ்டர் bringing a person like this. என்ன டான்ஸ் அந்த அம்மா? Once more. People are asking your dance once more. Break ke vanava? Okay. 10 minutes break தான். விசில் அடிக்க வைக்காதீங்க. Very short break. 10-15